வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டுல மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் நடுவுல பணத்தை எப்படி பிரிச்சு தர்றதுங்கிறது ஒரு பெரிய சவால். இந்த முக்கியமான வேலையை செய்யற ஒரு அமைப்பு தான் நிதி ஆணையம். இப்போ புதிதா உருவாக்கப்பட்ட 16வது நிதி ஆணையத்தை பத்தியும் அது நம்ம எதிர்காலத்தை எப்படி வடிவமைக்க போகுதுன்னு விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். இந்தியா மாதிரி இவ்ளோ பெரிய நாட்டுல மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் பணத்தை எப்படித்தான் பிரிச்சுக்கிறாங்க? இது பார்க்க ஒரு சாதாரண கேள்வி மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அமைப்பு இருக்கு. அதுதான் நம்ம கூட்டாட்சி முறைக்கே அடித்தளம். அந்த கேள்விக்கான பதில் இங்க தான் இருக்கு. நிதி ஆணையம். இந்திய அரசியலமைப்புச் சட்டம் 280(1) கீழ் உருவாக்கப்பட்ட இது மத்திய மாநில அரசுகளுக்கு நடுவுல வர்ற வரி பணத்தை எப்படி நியாயமா பிரிக்கணும்னு பரிந்துரைக்கிற ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த அமைப்பு. சரி, நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் பார்த்துடலாம். முதல்ல நிதி ஆணையம்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த 16வது ஆணையத்தோட குறிப்பிட்ட வேலைகள் என்னென்ன, அதுல ஏன் பேரிடர் மேலாண்மை நிதிக்கு ஒரு ஸ்பெஷல் கவனம் கொடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பயன், இது ஏன் நமக்கு ரொம்ப முக்கியம்னு அலசுவோம். சரி, முதல் பகுதிக்கு வருவோம். இந்த நிதி ஆணையத்துக்கு இவ்ளோ சக்தி எங்கிருந்து கிடைக்குது? வேற எங்கிருந்தும் இல்ல, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருந்தே தான். இதோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்பவே விரிவானது. முதல்ல மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் வரியை எப்படி பிரிக்கலான்னு பரிந்துரைக்கும். ரெண்டாவதா மாநிலங்களுக்குள்ள அந்த பணத்தை எப்படி பிரிச்சு கொடுக்கலான்னு சொல்லும். மூணாவதா மாநிலங்களுக்கு மானியம் கொடுக்கறதுக்கான விதிகளை இதுதான் வகுக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஊர் பஞ்சாயத்து நகராட்சிகளுக்கு நிதி ஆதாரத்தை எப்படி அதிகப்படுத்தலானும் இது யோசனை சொல்லும். சுருக்கமா சொன்னா இதுதான் நம்ம நாட்டோட நிதி பகிர்வுக்கு முதுகெலும்பு மாதிரி. ஒவ்வொரு நிதி ஆணையத்துக்கும் சில பிரத்யேகமான வேலைகள் இருக்கும். அந்த வகையில இந்த புது 16வது ஆணையத்தோட முக்கியமான வேலைகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். இந்த 16வது ஆணையத்தோட வேலையை 3 முக்கிய பாகமா பிரிக்கலாம். 1 வரி பகிர்வு, அதாவது மத்திய அரசுக்கு வர்ற பணத்துல மாநிலங்களுக்கு எவ்வளவு, அப்புறம் அந்தந்த மாநிலங்களுக்குள்ள எப்படி பிரிக்கணுங்கிறது. 2வது மானியங்கள், அதாவது மாநிலங்களுக்கு தேவைப்படுற நிதி உதவிக்கான கொள்கைகளை வகுக்கிறது. 3வது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதி, நம்ம ஊர் பஞ்சாயத்து நகராட்சிகளை எப்படி நிதி ரீதியா வலுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றது. இந்த 3 தான் அதோட முக்கிய பணி. வழக்கமான வேலைகளை தாண்டி இந்த தடவை 16வது ஆணையத்துக்கு ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் கொடுத்திருக்காங்க. இப்போதைய காலநிலை மாற்றத்தால இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் பேரிடர் மேலாண்மைக்கான நிதி. இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளம், புயல், வறட்சின்னு இயற்கை பேரிடர்கள் அதிகமாயிட்டே இருக்கு இல்லையா? இதையெல்லாம் சமாளிக்க நம்ம கிட்ட இருக்கிற நிதி ஏற்பாடுகள் போதுமானதா? இப்போ இருக்கிற இந்த நிதி அமைப்பை மறுபரிசீலனை செய்ய சொல்லி 16வது நிதி ஆணையத்தை கேட்டிருக்காங்க. இது உண்மையிலே ரொம்ப அவசியமான ஒரு நடவடிக்கை. ஆணையத்தோட அதிகாரப்பூர்வ ஆணைகள்ல இது தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. பேரிடர் மேலாண்மை நிதி ஏற்பாடுகளை மறுவாய்வு செஞ்சு அதுக்கு தேவையான பரிந்துரைகளை வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கப்புறம் தேசிய மாநில அளவுல இருக்கிற பேரிடர் நிவாரண நிதிகள்ல பெரிய மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். சரி, இந்த நிதி ஆணையத்தோட பரிந்துரைகள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும். அப்போ 15வது கமிஷன்ல இருந்து 16வது கமிஷனுக்கு எப்படி இந்த மாற்றம் நடக்குது? வாங்க அந்த பயணத்தை இந்த டைம் லைன்ல பார்க்கலாம். இங்க பாருங்க, 15வது ஆணையம் 2017 ஆரம்பிச்சு அதோட பரிந்துரைகள் 2026 வரைக்கும் செல்லும். அப்போ புது பரிந்துரைகள் ஏப்ரல் 1, 2026 இருந்து தேவைப்படும். அதனாலதான் 16வது ஆணையம் தன்னோட அறிக்கையை அக்டோபர் 31, 2025க்குள்ள கொடுக்கணும். அதனாலதான் இந்த வேலைகள் எல்லாம் இப்பவே ஆரம்பிச்சிருக்கு. இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நீங்க கவனிக்கணும். 15வது ஆணையம் 6 வருஷத்துக்கு பரிந்துரை கொடுத்துச்சு. ஆனா 16வது ஆணையம் திரும்பவும் வழக்கமான 5 வருஷ காலத்துக்கு மாறியிருக்கு. இந்த மாற்றம் நிதி திட்டமிடல்ல ஒரு நிலைத்தன்மையை கொண்டு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இவ்ளோ நேரம் நாம கொள்கை, செயல்முறைன்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா இதெல்லாம் நிச்சத்துல நம்மள எப்படி பாதிக்குது? இந்த ஆணையத்தோட முடிவுகள் உங்களுக்கு ஏன் முக்கியம்? யோசிச்சு பாருங்க. இந்த ஆணையத்தோட பரிந்துரைகள் உங்க மாநில அரசோட பட்ஜெட்டையே நேரடியா பாதிக்கும். உங்க ஏரியால வர்ற ரோடு, ஸ்கூல் மாதிரி திட்டங்களுக்கு நிதி எங்கிருந்து வருது? இதுதான் தீர்மானிக்கும். உங்க கிராம பஞ்சாயத்துக்கோ இல்ல நகராட்சிக்கோ எவ்வளவு நிதி கிடைக்குங்கிறதையும், ஒருவேளை பேரிடர் வந்தா அதுக்கு எப்படி நிதி ஒதுக்குவாங்கங்கிறதையும் இதன் முடிவுகள் தான் சொல்லும்.